ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடல் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஏதோ வஞ்சிர மீனாங்க, எனக்கு பேர் தெரியல. வஞ்சிர மீன் குழம்பு, வஞ்சிர மீன் இதுதான் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எங்கள் ஸ்டைலில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன தேவைன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு புளி கொஞ்சம் தான் போட்டுக்கணும், நல்லாயிருக்கும் தக்காளி சேர்க்குறதுனால. 2 ஸ்பூனு மல்லித்தூள், மிளகாத்தூள், வெந்தயம் போட்டு தான் தாளிக்க போகிறோம். வாங்க கிச்சன் போகலாம். புளியை ஊற வச்சுக்குவோம். கழுவி மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம், இல்லாட்டி ஸ்மெல் அடிக்கும். அதனால் தேங்காய் வைக்க போகிறோம். வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் மீன் குழம்புக்கு நிறையா எண்ணெய் ஊற்றா தான் நல்லாயிருக்கும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் தாங்க போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ இது தக்காளியை இதில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் சாரை, அதனால் இந்த தோலை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். தோலெல்லாம் நல்லா சுருள வரணும். அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். வரணும். இப்போ நம்ம இதில் தக்காளி வச்சுருக்கோம். தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் 1 ஸ்பூனு மல்லித்தூள், மிளகாத்தூளை போட்டுருவோம். 2 ஸ்பூனு மல்லித்தூள், அவ்வளோதாங்க. இதில் புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிக்கிட்டு தேங்காய் போட்டுக்கிட்டால் அவ்வளோதான், சரியாச்சு. இது கரைச்சியாச்சு. இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதோட என்ன பண்ணோம், இப்போ நம்ம தேங்காயில் கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். தேவையான உப்பு, பாருங்க வதங்கி. மீன் குழம்பு மட்டும் அதோட எல்லாமே ஊற்றினோம்னா நல்லா வெந்து வரையில் நல்லாயிருக்கும். தேவையான உப்பை இந்த குழம்புல போட்டுடலாம். இப்போ குழம்பா ஊற்றிக்க வேண்டியதான். குழம்பு கொதிச்சிருச்சு. இதில் மீன் அள்ளி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மீன் குழம்பு, வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம்.